வணக்கம். நான் உங்கள் தேனு பேசுகிறேன். தேனி மூணாறு ரோட்டில் கோடாங்கிப்பட்டியின் தீர்த்த தொட்டியில் அமைந்து அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஆறுமுக நாயனார் முருகன் கோவில் தரிசனம்தான் இது. இந்த கோவில் காலை 4:30 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும், மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். இவ்வளோ அமைதியாக காட்சி கொடுக்கும் இந்த தீர்த்த தொட்டி ஆறுமுக நாயனார் கோவில் கார்த்திகை மார்கழி மாதங்களில் நிற்க இடமில்லாமல் மாலை போடும் பக்தர்கள் அனைவரும் இங்கே குமிந்து கொண்டு இருப்பார்கள். இங்கு உள்ள சுற்றுவட்டார பகுதிகளில் மக்களுக்கு அருள் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த கோவில் உட்கருவறையில் ஆறுமுக நாயனாராக காட்சி கொடுக்கின்றார். தன் வலதுபுறத்தில் தன் அண்ணனான விநாயக பெருமான் அருள்பாலிக்கின்றார். இடதுபுறம் தன் அப்பன் சிவன் அருள்பாலித்து கொண்டிருக்கிறான். இதன் பின்புறமாக வில்வமரம், அப்புறமாக வெளியே வந்தால் நாகம்மன் வெளியே காட்சி கொடுத்து கொண்டு இருக்கின்றாங்க. அதன் சுற்றுவட்டார இயற்கை காட்சி என்பது அந்த கோவிலை விட்டு வெளியே நகர விடாத அளவுக்கு ஒரு பெரிய பக்தி மயத்தை கொடுக்கும். இங்கே இருக்கிற தேனி மக்கள் அனைவரும் புது வாகனங்களோ அல்லது ஒரு காட்சி கல்யாண காட்சிகள் என்றாலோ அனைத்தையும் இந்த கோவில்தான் முதல்ல முருகன்கிட்ட வச்சு தரிசனத்தை வாங்கிட்டு செல்வாங்க. இங்கு கோவில் வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனி மாதம் கும்பாபிஷேகத்துக்கு இந்த கோவில் ரெடியாகி நிற்கிது. ஆனி மாதம் 15ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது. தீர்த்த தொட்டி இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது இங்கு வற்றாத ஒரு சுனை. எந்த ஒரு காலகட்டத்திலும் இங்கு தண்ணி வத்துச்சு அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரிஞ்சதில்லை. அதே மாதிரி இந்த சுனையிலேருந்து நீர் எங்கே வருது அப்படின்னு சொல்லி தெரியாது. மொத்தம் வத்தாமல் மட்டும் சுனையிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது. இது படித்துறையில் அமைஞ்சிருக்குங்க. இதுதான் குரங்கணியிலிருந்து வரக்கூடிய கொட்டக்குடி அருவிங்க. படித்துறையில் அமைஞ்ச கோவில்னாலே அந்த கோவிலுக்கு பெரும் சுவாரஸ்யம் உண்டு. அதே மாதிரி தான் இந்த தீர்த்த தொட்டி ஆறுமுக நாயனாருக்கு பெரிய சுவாரஸ்யம் இருக்குங்க. கல்யாணமாகாதவங்க, ஒரு ஜாதகத்தில் குறை இருக்கிறவங்க, நாகதோஷம், செவ்வாய் தோஷம், இந்த மாதிரி இருக்கிறவங்க இங்கே இந்த தீர்த்த தொட்டியில் குளிச்சுட்டு ஆறுமுக நாயனாரை வேண்டிட்டு போனால் அத்தனை தோஷங்களும் நிவர்த்தியாகி போகிறது என்பது ஐதீகம். இந்த அமைதியான கோயிலுக்கு நீங்களும் வாங்க, தரிசனம் பெற்றுட்டு போங்க. அடுத்து நான் போடுற வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு கோயிலின் வரலாறு தொடர்ந்து பார்க்கணுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.